இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். அண்ணன் இசைஞானி இளையராஜா அவர்கள் தமிழகத்திற்கு மிகப்பெரிய பெருமையை தேடி தந்திருக்கிறார்கள். பண்ணைபுரம் டு லண்டன் என்பது உலகத்திற்கு தலைநகரமாக இருந்த இடம். அந்த இடத்திலே நம்முடைய சிம்பொனியை, தமிழனுடைய இசையை, அவருக்கே உரித்தான ஞான விதத்தை அவர் அங்கு அரங்கேற்றியிருப்பது உலக அளவிலே தமிழனுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய மரியாதை, கௌரவம், அந்தஸ்து. உலக அளவில் ஒரு பெயர் எடுப்பது என்பது சாதாரண விஷயம் அல்ல. நீங்கள் ஆஸ்கார் விருது பாருங்கள். ஆஸ்கார் விருதிலே 95% அமெரிக்காவிற்கும் யூரோப்புக்கும் போயிடும். ஆனால் இசையிலே நாம் தமிழர்கள், அண்ணன் இசைஞானி அவர்கள் உயர்த்தி இருக்கிறார், தமிழ்நாட்டை உயர்த்தி இருக்கிறார், தமிழனுடைய பெருமையை உயர்த்தி இருக்கிறார் என்பது மிகப்பெரிய செய்தி. அவர் என்னை பொறுத்தவரை அவர் சரஸ்வதியினுடைய தவப்புதல்வனாக நான் அவரை பார்க்கிறேன். அவருடைய ஜனனி ஜனனி என்ற பாடல் நான் அன்றாடம் கேட்பது உண்டு. அது ஒரு தேவகானம் போல அவரது பாடல்கள் இருக்கும். எல்லா துறையிலேயும் 3-4 தலைமுறைக்கு அவர் இசையை அமைத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஜாம்பவான், திரையுலக ஜாம்பவான், அப்படி தமிழகத்தினுடைய மிகப்பெரிய சக்தி என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட அண்ணன் அவர்கள், இசைஞானி இளையராஜா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விரைவிலே அவரிடம் ஒரு அனுமதியை கேட்டிருக்கிறேன். எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்தின் சார்பில் ஒரு 50,000 மாணவர்களை அழைத்து அவரதுக்கு பாராட்டு விழா நடத்த வேண்டும் என்று அவர் அனுமதியை கேட்டிருக்கிறேன். விரைவில் அது நல்ல செய்தியாக வரும் என்று எதிர்பார்க்கிறேன். ஆகவே இசைஞானி அவர்களுக்கு கலையுலகத்தினுடைய பொக்கிஷமாக, திரையுலகத்தினுடைய ஒரு நட்சத்திரமாக, உலகத்திலே தலை சிறந்த ஒரு இசைஞானி என்ற ஒரு பெயர் பெற்றிருக்கின்ற அண்ணன் அவர்களுக்கு என்னுடைய சார்பிலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மகிழ்ச்சியோடு நிறைவு பெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு ஆசிய கண்டத்திலிருந்து ஒரு சிம்போனி இசை தமிழர் சாதிச்சிருக்காங்க. இந்த சாதனையை இந்திய அரசாங்கம் ஒரு பெரிய லெவலில் அங்கீகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அரசாங்கம், நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் இதற்கு முன்பே அவர் காசி தமிழ்ச் சங்கத்திலே அவர் ஜனனிய மூகாம்பிகையுடைய பாடலை கேட்டு மெய்மறந்து சென்றதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அதைவிட அவருக்கு முதலாக கௌரவம் கொடுத்தது ராஜ்யசபா மேலவை, மாநிலத்தினுடைய மேலவையினுடைய உறுப்பினராக கொடுத்ததே மிகப்பெரிய கௌரவம். அதற்கடுத்து பல்வேறு பட்டங்கள் அவருக்கு கிடைத்திருக்கிறது. ஆகவே விரைவிலே நிச்சயமாக மத்திய அரசு, பாரத பிரதமர் அவருக்கு உண்டான மரியாதையை, அவருக்கு உண்டான தமிழ்நாட்டினுடைய சொத்து, தமிழ்நாட்டினுடைய பொக்கிஷத்தை நிச்சயமாக அவர் பாதுகாப்பார் என்பதில் எனக்கு ஐயப்பாடில்லை. அதை வரவேற்க வேண்டியது, எல்லோரும் பாராட்ட வேண்டிய விஷயம். இது இன்னும் மப்சல் கிராமங்களுக்கு போக வேண்டும் என்று அண்ணன் அவர்கள் ஆசைப்படுகிறார்கள். என்னிடம் பேசும்போது கூட எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்திலே மாணவர்கள், ஆசிரியர்கள் மட்டும் அழைத்து செய்யலாம் என்று சொன்னார்கள். ஆகவே அவர் தமிழ்நாடு முழுவதும் இந்த சிம்பொனியை கொண்டு போக வேண்டும் என்று அவரது அவாவை அத்துணை தமிழர்களும், ஏன் உலகத்திலே இருக்கின்ற பல்வேறு நாடுகளிலே தமிழர்கள் கோலோச்சி இருக்கிறார்கள், அங்கெல்லாம் அண்ணன் அவர்களுடைய சிம்பொனி வர வேண்டும், அது எல்லோருக்கும் தெரிய வேண்டும், எல்லோரும் அதை கேட்க வேண்டும் என்ற அவா எனக்கும் உண்டு. நன்றி. தமிழ்நாடு அரசு இளையராஜா அவர்களுக்கு விழா நடத்தணும் அப்படின்ட்டு தமிழ்நாடு அரசு இப்போ சிம்பொனி போயிட்டு இருக்காங்க. அதனால் தமிழக அரசு ஏதாவது விழா நடத்தி ஏதாவது சிறப்பு பண்ணணும். தமிழக முதல்வர் அவரை வழி அனுப்பி சென்றிருக்கிறார்கள். நம்முடைய இளையராஜா இசைஞானி அவர்களை, இசை மேதையை, இசை சக்கரவர்த்தியை. அவர் விரைவில் அவருக்கு வேண்டிய முடிவை எடுப்பார் என்று நம்புகிறோம். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.